உண்மை செய்திகள். உடையும் பனிப்பாறைகளினால் மனிதனுக்கு என்ன துயரங்கள் உண்டாகும்? காலநிலை மாற்றத்தால் பனிப்பாறைகள் உடைந்து நமது நாட்டுக்கு என்ன தீங்குகளை உண்டாக்கும்? அண்டார்டிகா மற்றும் ஆர்க்டிக்கில் பனிப்பாறை உருகி கடலுக்குள் வேகமாக பயணித்தால் கப்பல் போக்குவரத்து பாதிக்குமா? இந்த வீடியோவில் இந்த பனிப்பாறைகளை பற்றி நாம் காணலாம். பெரிய பனிப்பாறைகள் அல்லது ஐஸ்பெர்க் கடலுக்குள் உடையும் போது பனிப்பாறைகள் உருவாகின்றன. இது காவிங் அல்லது பனிப்பாறைகள் குட்டி போட்டது என்று கூறலாம். பனிப்பாறைகள் சிறிய ஐஸ் கியூப் அளவிலான துண்டுகள் முதல் ஒரு சிறிய நாட்டின் அளவு பனிப்பாறைகள் வரை இருக்கலாம். பனிப்பாறை என்ற சொல் 5 மீட்டர் உள்ள பெரிய பனிக்கட்டிகளை குறிக்கிறது. பனிப்பாறைகள் நன்னீர் பனியால் ஆனது, உப்பு நீரால் அல்ல. பனிக்கட்டியானது தண்ணீரை விட அடர்த்தி குறைவாக இருப்பதால் பனிப்பாறைகள் எப்பொழுதும் மிதக்கின்றன. பனிப்பாறைகள் ஆர்க்டிக், அண்டார்டிக் மற்றும் சப் அண்டார்டிக் ஓஷன், அதேபோல் ஆர்க்டிக் ஃபிஜார்ட்ஸ் மற்றும் பனிப்பாறைகளால் ஊட்டப்படும் ஏரிகளிலும் காணப்படுகின்றன. பனிப்பாறைகளில் இருந்து உடைந்து செல்லும் சிறிய பனிக்கட்டிகள் பெர்ஜி பிட்ஸ் மற்றும் கிரவுலர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. பெர்கி பிட்ஸ்கள் நடுத்தர முதல் பெரியதாக இருக்கும், அதே சமயம் பெரிய பியானோ அளவில் இருக்கும். யுஎஸ் நேஷனல் ஐஸ் சென்டர் உலகளாவிய பனிப்பாறைகளை கண்காணித்து வருகிறது மற்றும் அனைத்து அண்டார்டிக் பனிப்பாறைகளையும் பெயரிட்டு கணிக்கும் ஒரே அமைப்பாகும். பனிப்பாறைகள் கப்பல்களுக்கு ஆபத்தானவை. மேலும் வரலாற்றில் மிக பிரபலமான பனிப்பாறை 1912 டைட்டானிக் என்ற கப்பல் மூழ்கியது. வடக்கு அட்லாண்டிக் மற்றும் அண்டார்டிகாவை சுற்றியுள்ள குளிர்ந்த நீர் ஆகியவை பூமியில் உள்ள பெரும்பால பனிப்பாறைகளின் தாயகம் ஆகும். பனிப்பாறைகளின் விளிம்புகள் உடைந்து கடலுக்குள் நழுவுகின்றன. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பனியால் நிலத்தில் பனிப்பாறைகள் உருவாகின்றன. பனியின் ஒவ்வொரு அடுக்கும் கீழே உள்ளவற்றை 60 முதல் 70 வரை அழுத்தி பனிப்பாறை உருவாகும். பனிப்பாறைகள் அதன் சொந்த எடையின் கீழ் கடலை நோக்கி கடலுக்குள் நழுவுகின்றன. மேற்கு கிரீன்லாந்து பனிப்பாறைகள் ஆண்டுக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணீருக்குள் பாய்கின்றன. இவையே உலகில் வேகமாக நகரும் ஐஸ்பெர்கில் ஒன்றாகும். கடலுக்குள் நழுவிய பிறகு பனிப்பாறைகள் ஆர்க்டிக் விரிகுடாக்களில் மிதக்கின்றன. மெதுவாக உருகும் டேவிஸ் ஜலசந்தி மற்றும் லாப்ரடார் மின்னோட்டத்தை கலந்து செல்லும் வரை அவை தெற்கே பனிப்பாறை சந்துக்கு கொண்டு செல்கின்றன. பனிப்பாறைகள் தெற்கு நோக்கி சென்றவுடன் அவை அரிதாக ஒரு வருடத்திற்கு மேல் நீடிக்கும். பனிப்பாறைகள் 10,000 ஆண்டுகள் பழமையானது என்று சொன்னால் நம்புவீர்களா? அது உண்மை. ஐஸ்பெர்க் மனிதன் உட்கொள்வது முற்றிலும் பாதுகாப்பானது. ஆகையால் தான் பனிப்பாறைகளை மிடில் ஈஸ்ட் மக்கள் கொண்டு வருகிறார்கள் அண்டார்டிகாவிலிருந்து. பனிப்பாறைகளுக்கு கடலில் சீரான வேகம் இல்லை. அளவு, வடிவம், கடல் நீரோட்டங்கள், அலைகள் மற்றும் காற்று போன்ற பல காரணிகள் பனிப்பாறையின் வேகத்திற்கு பங்களிக்கின்றன. இந்த சக்திகள் ஐஸ்பெர்கின் ஒழுங்கற்ற பாதைக்கு பங்களிக்கின்றன. இது ஒரு நேர்கோட்டில் சென்றால் அது பயணிக்கும் தூரத்தை விட 2 முதல் 3 மடங்கு தூரத்திற்கு சமம். பனிப்பாறைகள் ஒரு வாரத்திற்கு மேல் தெற்கே செல்ல அனுமதிக்கிறது. சராசரி சறுக்கல் வேகம் மணிக்கு 0.7 கிலோமீட்டர் ஆகும். இருப்பினும் வேகம் மணிக்கு 3.6 கிலோமீட்டருக்கு மேல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பனிப்பாறையின் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு தண்ணீருக்கு அடியில் உள்ளது. எனவே பனிப்பாறையின் முனை என்று சொற்றொடர் நீரின் கீழ்
அதன் அதிகபட்சம் அகலம் மேற்பரப்பில் நீங்கள் காணக்கூடியதை விட 20-30 விழுக்காடு மிகவும் பெரியது. ஒரு பனிப்பாறையின் சராசரி ஆழம் அல்லது வரைவு தண்ணீருக்கு மேலே அதன் வெளிப்படையான நீளத்தை விட சற்று குறைவாக உள்ளது. வடக்கு அரைக்கோளத்தில் பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய பனிப்பாறை 1882 பாஃபின் தீவுக்கு அருகே காணப்பட்டது. அது 13 கிலோமீட்டர் நீளமும் 6 கிலோமீட்டர் அகலமும் நீரிலிருந்து சுமார் 20 மீட்டர் உயரமும் இருந்தது. அதன் எடை 9 பில்லியன் டன்களுக்கு மேல் இருந்தது. உலகில் உள்ள அனைவருக்கும் 4 ஆண்டுக்கும் மேலாக ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணீர் குடிக்க இந்த பனிப்பாறை போதுமானது. அண்டார்டிகாவிலிருந்து வரும் பனிப்பாறைகள் பல மடங்கு பெரிதாக இருக்கும். 1987 ஆண்டில் 6350 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு பனிப்பாறை ராஸ் ஐஸ் ஷெல்ஃபில் இருந்து கன்றீன்றது. இது சுமார் 1.4 ட்ரில்லியன் டன் எடை கொண்டது மற்றும் உலகில் உள்ள அனைவருக்கும் 240 டன் சுத்தமான குடிநீரை வழங்கியிருக்கலாம். பனிப்பாறைகள் பெரும்பாலும் மிகவும் நிலையற்றவை. சீரற்ற வடிவம், உருகுதல் மற்றும் உடைதல் ஆகியவற்றின் மாறுபட்ட அளவுகளுடன் இணைந்தால் அவை திடீரென முனை அல்லது உருளும். இவ்வாறு நடப்பதை குட்டி போட்டது என்று கூறலாம். இது கான்கிரீட் போல 10 விழுக்காடு வலிமையானது. இது மிகவும் கடினமாக தெரியவில்லை, ஆனால் உங்கள் உறைவிப்பான் குளிர்சாதன பெட்டியில் நீங்கள் செய்யும் ஐஸை விட இது மிகவும் கடினமானது. ஒரு கப்பல் பனிப்பாறையுடன் மோதுவது என்பது சம்பந்தப்பட்ட மகத்தான வேகம் மற்றும் பாரிய தொடர்புள்ள பகுதியின் காரணமாக பேரழிவை குறிக்கிறது. பனியானது கப்பலின் மேலோட்டத்தில் நூற்றுக்கணக்கான டன் சக்தியை உருவாக்க முடியும். இதனால் அது கொக்கி, பள்ளம், நொறுங்குதல் மற்றும் கிழிந்துவிடும். ஆம், பனிப்பாறைகள் பெரும்பாலும் தரையில் அல்லது கடற்பரப்பை அடைந்து சிக்கிக்கொள்கின்றன. ஏற்ற இறக்கமான அலை நீரோட்டங்கள் அல்லது வலுவான காற்று பனிப்பாறைகளை கரைக்கு அருகில் அல்லது பாறைகள் போன்ற ஆழமற்ற பகுதிகளுக்கு கொண்டு வரும்போது இது நிகழ்கிறது. சில நேரங்களில் பனிப்பாறைகள் கடல் தளத்தை தேடுகின்றன. பல கிலோமீட்டர் நீளமும் அரை மீட்டர் ஆழமும் கொண்ட ஒழுங்கற்ற பள்ளங்களை உருவாக்குகின்றன. நியூ ஃபவுண்ட்லேண்டின் தெற்கு கடற்கரையில் உள்ள புகழ்பெற்ற கிராண்ட் பேங்க்ஸ் மீன்பிடி மைதானம் பல ஆண்டுகளாக இந்த அடையாளங்களுடன் குறுக்கே உள்ளது. கடலில் மிதக்கும் ஒரு பெரிய பனிக்கட்டி பனிப்பாறை என்று அழைக்கப்படுகிறது. பல பனிப்பாறைகள் அல்லது பெரிய கட்டிடங்களின் அளவு அவற்றின் பெரும்பாலானவை நீருக்கடியில் மறைக்கப்பட்டுள்ளன. பனிப்பாறைகள் கடந்து செல்லும் கப்பல்களை எளிதில் சேதப்படுத்தலாம் அல்லது அழிக்கலாம். பனிப்பாறைகள் அல்லது ஐஸ்பர்க் மெதுவாக நகரும் பனியின் பெரிய வெகுஜனத்திலிருந்து வருகின்றன. குட்டி போட்டது என்று கூறலாம். ஒரு செயல்பாட்டில் பனிப்பாறையின் துண்டுகள் கடலில் உடைந்துவிடும். துண்டுகள் அல்லது பனிப்பாறைகள் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு நகர்ந்து செல்லலாம். அவை போதுமான வெப்பமான தண்ணீரை அடையும் பொழுது உருகிவிடும். ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பனிப்பாறைகள் உருவாகின்றன. இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பனிப்பாறைகள் குறுக்கே நூற்றுக்கணக்கான அடி உயரம் கொண்டவை. பனிப்பாறைகள் மிகவும் கனமானவை என்றாலும் ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு ஐஸ் கியூப் மிதக்கும். அதேபோல பனிப்பாறைகள் கடலில் மிதக்கின்றன. பனியானது தண்ணீரை விட குறைவான அடர்த்தி அல்லது லகுவானது. பனிப்பாறையில் மோதிய எந்த கப்பலும் சேதமடையலாம். வரலாற்றில் மிக பிரபலமான பனிப்பாறை ஏப்ரல் 15 1912 வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் பயணித்த டைட்டானிக் என்ற கப்பலை மூழ்கடித்தது. கப்பலின் பக்கமானது பனிப்பாறையை துளைத்து இது மேலோட்டத்தில் துளைகளை கிழித்தது. 3 மணி நேரத்திற்குள் கப்பல் கடலுக்கு அடியில் சென்றது. டைட்டானிக் கப்பலின் இழப்புக்கு பிறகு பல நாடுகள் ஒன்றிணைந்து சர்வதேச பனி ரோந்து படையை நிறுவின. இன்று அமெரிக்க கடலோர காவல் படை ரோந்து பணியை நடத்துகிறது.
இது அட்லாண்டிக் கப்பல் வழித்தடங்களில் பனிப்பாறைகள் மிதப்பதை பற்றி கப்பலை எச்சரிக்கின்றது. போன வாரம் கிடைத்த செய்தி உலகின் மிகப்பெரிய A23A என்ற பனிப்பாறை கடலில் சுதந்திரமாக மிதக்கிறது என்பதுதான். மேலும் இந்த பனிப்பாறை செழித்து வரும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை உருவாக்க மிகவும் உதவும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். சுழலும் கடல் சூழலில் சிக்கி பல மாதங்கள் கழித்து பனிப்பாறை A23A மீண்டும் தெற்கு பெருங்கடலின் வழியாக நகர்கிறது என்று அமெரிக்க கப்பற்படை கூறுகிறார்கள். இது புதிய பகுதிகளில் உள்ள நீரை எவ்வாறு பாதிக்கலாம் என்பதை பற்றிய ஒரு பார்வை விஞ்ஞானிகளுக்கு வழங்குகிறது. உலகில் மிகப்பெரிய பனிப்பாறை A23A கடந்த சில மாதங்களாக கடல் சூழலில் சிக்கிய பின்னர் மீண்டும் நகர்கிறது. எமிலி பிராட்வெல் பிரிட்டிஷ் அண்டார்டிக் சர்வே கடந்த சில மாதங்களாக சுழலும் கடல் சூழலில் சிக்கித் தவித்த உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை மீண்டும் சுதந்திரமாக மிதக்கிறது என்று கூறுகிறார்கள். A23A என்று அழைக்கப்படும் பனிப்பாறையின் மிகப்பெரிய தோராயமான 1500 சதுர மைல்கள் வரை பரவியுள்ளது. இது ரோட் தீவின் அதே அளவை உருவாக்குகிறது. இது கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் மெட்ரிக் டன் எடை மற்றும் 1300 அடி தடிமன் கொண்டது. A23A ஆகஸ்ட் 1986 அண்டார்டிகாவில் இருந்து பிரிந்தது. இது கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் உள்ள பனி அடுக்குகளில் ஒரு பகுதியாக இருந்தது மற்றும் சோவியத் ஆராய்ச்சி நிலையத்தின் தாயகமாக இருந்தது. அண்டார்டிகாவிலிருந்து பனிப்பாறை பிரிந்த பிறகு சோவியத் விஞ்ஞானிகள் தங்கள் உபகரணங்களை அதிலிருந்து மீட்டெடுத்தனர். அண்டார்டிகாவிற்கும் தென் அமெரிக்காவிற்கும் இடையில் வெடல் கடலில் தரையிறங்குவதற்கு முன்பு A23A அதிக தூரம் பயணிக்கவில்லை. அது பல வருடங்களாக அசையாமல் அங்கேயே இருந்தது. பின்னர் 2020 பனிப்பாறை மீண்டும் நகரத் தொடங்கியது. பெருங்கடல் நீரோட்டங்கள் மற்றும் காற்று ஒரு நாளைக்கு 3 மைல் வேகத்தில் வெடல் கடல் வழியாக A23ஐ தள்ளுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கடந்த ஆண்டில் பிற்பகுதியில் தெரிவித்திருந்தனர். ஆனால் ஆகஸ்ட் 2024 அது ஓரங்கட்டப்பட்டது. A23A தெற்கு ஓர்கனி தீவுகளுக்கு அருகில் சுழலும் கடல் சூழலில் சிக்கியது. டெய்லர் நடுவரிசை என்று அழைக்கப்படும் இடத்தில் அது ஒவ்வொரு நாளும் சுமார் 15 டிகிரி சுழன்றது. ஆனால் வேறு விதமாக நகரவில்லை. இப்போது A23A அந்த இலக்கற்ற சூழ்ச்சியில் இருந்து விடுபட்டு மீண்டும் நகர்கிறது. வெள்ளிக்கிழமை பிரிட்டிஷ் அண்டார்டிக் சர்வே மெகா பனிப்பாறை தெற்கு பெருங்கடலில் நகர்கிறது என்று ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்தது. பனிப்பாறைகள் உலகப் பெருங்கடல்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றி மேலும் அறியும் நம்பிக்கையில் விஞ்ஞானிகள் A23Aயின் பயணத்தை பின்பற்றி வருகின்றனர். கடந்த ஆண்டு RRS சர்வே டேவிட் அட்டன்பரோ என்ற ஆராய்ச்சி கப்பலில் A23A அருகே புகைப்படம் எடுக்கவும் தரவுகளை சேகரிக்கவும் ஒரு குழு பயணம் செய்தது. மேலும் குறிப்பாக ஆராய்ச்சியாளர்கள் A23Aக்கு பின்னால் அடுத்த மற்றும் முன் மேற்பரப்பு நீர் மாதிரிகளை எடுத்தனர். A23A போன்ற பனிப்பாறைகள் தங்களை சுற்றியுள்ள நீரை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். இந்த ராட்சச பனிப்பாறைகள் தாங்கள் கடந்து செல்லும் தண்ணீருக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்க முடியும் என்பதை எல்லோரும் அறிவோம். இல்லையென்றால் குறைந்த உற்பத்தி பகுதிகளில் செழிப்பான சுற்றுச்சூழல் அமைப்புகளை இந்த பனிப்பாறைகள் உருவாக்குகிறது என்று பிரிட்டிஷ் அண்டார்டிக் சர்வே மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் உயிர் வேதியியல் நிபுணர் கூறுகிறார். குறிப்பிட்ட பனிப்பாறைகள், அவற்றின் அளவு மற்றும் அவற்றின் தோற்றம் ஆகியவை எந்த செயல்முறைக்கு என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்பது எங்களுக்கு தெரியாது. புதிய அனிமேஷன் மாபெரும் A23A பனிப்பாறை பிரிட்டிஷ் அண்டார்டிக் சர்வே வடக்கு நோக்கி பயணிக்கும் என நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதற்கு தெற்கு ஜார்ஜியா தீவை நோக்கி செல்லும். அங்கு வெப்பமான நீர் காத்திருக்கிறது. அதிக வெப்பநிலை ஒருவேளை A23A உருகும் மற்றும் சிறிய துண்டுகளாக உடைந்துவிடும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். பனிப்பாறைகள் இயற்கையான வளர்ச்சி சுழற்சியின் ஒரு பகுதியாக பெரிய பனிப்பாறைகள் அவ்வப்போது அண்டார்டிகாவிலிருந்து பிரிந்து செல்கின்றன. கால்விங் என்ற கன்று ஈன்ற பனிப்பாறைகள் விரல் நகங்களின் வெள்ளை நுனிகளைப் போன்றது. அவை பனிக்கட்டியிலிருந்து பிரிந்து படிப்படியாக மாற்றப்படுகின்றன. RSS சர் டேவிட் அட்டன்பரோ என்ற
ஆராய்ச்சி கப்பலில் இருந்து A-23வை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தனர். இருப்பினும் உலக வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அண்டார்டிகாவிலும் கிரீன்ஸ்லாந்திலும் பனிக்கட்டிகள் உருகுவது குறித்து நிபுணர்கள் மிகவும் கவலை தெரிவித்துள்ளனர். A-23A தற்போது இந்த பூமி கிரகத்தின் மிகப்பெரிய பனிப்பாறையாக இருக்கலாம். ஆனால் அது எப்போதும் அந்த தலைப்பை கொண்டிருக்கவில்லை. ஜூலை 2017 A-68 அண்டார்டிக் தீபகற்பத்தில் உள்ள லார்சன் சி பனிப்பாறையில் இருந்து இது காவிங் ஈன்ற பிறகு உலகின் மிகப்பெரிய பனிப்பாறையானது. ஏறக்குறைய 2200 சதுர மைல்கள். A-68 தெற்கு ஜியார்ஜியாவை நோக்கி வடக்கே நகர்ந்து புதிய துண்டுகளாக பிரிந்தது. இதேபோல் மே 2021 A-76 பனி அலமாரியில் இருந்து பிரிந்து தற்காலிகமாக உலகின் மிகப்பெரிய பனிப்பாறையாக மாறியது. A-76 3 சிறிய துண்டுகளாக பிரிந்தது. இருப்பினும் A-23A அதன் கிரீடத்தை மீட்டெடுக்க வழிவகுத்தது. இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய பனிப்பாறை B-15 என்று பெயரிடப்பட்டது. இது மார்ச் 2000 அண்டார்டிகாவில் ராஸ் ஐஷெல்ஃபில் இருந்து உடைந்து மெதுவாக வடக்கு நோக்கி நகர்ந்தது. அதன் உச்சியில் பனிப்பாறை 4250 சதுர மைல் பரப்பளவை கொண்டிருந்தது. இது ஜமாய்க்காவை விட மிக பெரியதாக இருந்தது. ஆனால் 2015 அது உடைந்து 8 துண்டுகளாக பிரிக்கப்பட்டது. அவை உருகும்போது சிறியதாகவும் இருந்தன. 2018 4 பெரிய பிரிவுகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. மேலும் அவை சீரழிவுக்கான அறிகுறிகளையும் காட்டின. இதுதான் பனிப்பாறைகளின் கதை. இந்த உலகத்தில் எதனால் மனிதனுக்கு துயரம் வரும் என்று பல நாடுகள் கண்களை திறந்து கொண்டு நம்மை பாதுகாக்கின்றன. மறுபடி இன்னுமொரு டைட்டானிக் சோகம் பனிப்பாறைகளால் மனிதனுக்கு ஏற்படக்கூடாது என்று அனைத்து நாட்டு கூட்டு முயற்சிகளும் திறமையாக வேலை செய்து வருகின்றனர். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.